அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம் போன்றவை சுற்றுச்சூழலுக்கு மாசை ஏற்படுத்துவதால் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத தூய ஆற்றல் என்று அழைக்கப்படும் சூரிய சக்தி ஆற்றலை திறன்பட பயன்படுத்த அனைத்து நாடுகளும் போட்டி போடுகின்றன. ஆண்டிற்கு சுமார் 250 நாட்களுக்கு மேல் வெயில் நிலவும் இந்தியாவில் இத்தொழில்நுட்பத்தை எப்போதோ கையில் எடுத்து இன்று சூரிய மின் உற்பத்தியில் முன்னணி நாடாக உள்ளது. அந்த வகையில் மத்திய பிரதேச மாநிலம் காண்ட்வா மாவட்டம் ஓம்காரேஸ்வரர் பகுதியில் உள்ள நர்மதா நதியில் நாட்டின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. நர்மதா நதியில் 3000 கோடி ரூபாய் செலவில் 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி நிலையம் மணிக்கு 600 மெகாவாட் வரை மின்சாரத்தை சூரிய ஒளி மூலம் தயாரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் பணிகள் 2 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட பணி தற்போது முடிந்துள்ள நிலையில் மணிக்கு 300 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வரும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் மின்சாரம் தயாரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூரிய மின்தகடுகள் மூலமாக இவற்றை தயாரிக்கக்கூடிய மின்சாரம் தயாரிக்கக்கூடிய பணி என்பது ஏப்ரல் மே மாதங்களிலே தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, தெலுங்கானா, கேரளா போன்ற மாநிலங்களில் சிறு சிறு அளவில் இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தக்கூடிய இந்த சோலார் மிதக்கக்கூடிய சோலார் டெக்னாலஜி என்பது இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பமாக இது பயன்படுத்தப்படுகின்றது. கிட்டத்தட்ட நாம் முன்பே குறிப்பிட்டது போல 1 மணி நேரத்திற்கு 300 மெகாவாட் அளவிற்கு மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ஏற்கனவே பல இடங்களில் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தாலும் இப்படி நதியில் வைப்பதால் பல்வேறு செலவுகள் குறைவது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் தடுக்கப்படுகிறது. நதியின் மேல் பகுதியில் மிதக்கும் சூரிய மின் நிலையம் அமைந்துள்ளதால் வெயிலின் காரணமாக தண்ணீர் ஆவியாவதை தடுக்க முடியும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். வருகின்ற மார்ச் முதல் வாரத்தில் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தால் 274 மெகாவாட் மின்சாரம் பயன்பாட்டுக்கு கிடைக்கும் என்றும் இதன் மூலம் கிட்டத்தட்ட 3 லட்சம் வீடுகளுக்கு பயன்படுத்த முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்த பின் வெற்றி பெற்றால் இதனை முன்மாதிரி திட்டமாக கொண்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் செயல்படுத்த மத்திய அரசு தயாராக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.